வணக்கம். நான் தமிழன்பன். தற்போது தமிழ்நாடு அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கும் விஷயம் அதிமுக பாஜக கூட்டணி விவகாரம்தான். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி வரவே வராது என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த நிலையிலிருந்து மாதிரி தேர்தல் நேரத்தில் கூட்டணி எப்படி வேண்டுமானாலும் அமையலாம், திமுகவை எதிர்ப்பது ஒன்றுதான் எங்களது குறிக்கோள், திமுக ஆட்சியை அகற்றுவதற்காக யாருடனும் கூட்டணி சேரலாம் என்கிற இடத்தில் இப்பொழுது இருக்கிறார். இதற்கிடையிலே டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை அவர் சந்தித்து பேசிவிட்டு வந்தது பெரும் பேசுபொருளாகி இருக்கிறது. உள்துறை அமைச்சரை அவர் சந்தித்துவிட்டு வந்த உடனேயே உள்துறை அமைச்சர் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டார். ஆனால் அதன் சந்திப்புக்கு பிறகும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது குறித்து வெளிப்படுத்தவில்லை. இன்னும் கூட்டணி அமைவதற்கு காலம் இருக்கிறது என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தார். இதற்கு நடுவிலே திடீரென முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி பயணம் சென்றதும் அவர் அங்கு நிர்மலா சீதாராமன் மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை சந்தித்தார் என்றும் தகவல்கள் உலாவிக் கொண்டிருக்கின்றன. யாராலும் உறுதிப்படுத்தப்படாத இந்த தகவலுக்கு கூடுதலாக அவருக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு, அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்படும் என்கிற தகவலும் கசியவிடப்பட்டிருக்கிறது. இந்த தகவலெல்லாம் எங்கிருந்து யாரால் கசியவிடப்பட்டது என்று தெரியவில்லை. ஆனால் இதன் பின்னணியில் முழுக்க பாஜக இருப்பதாகத்தான் அரசியல் வட்டாரங்களில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இறங்கி வந்து விட்டார் என்றாலும் கூட இறங்கி வந்து உள்துறை அமைச்சரை சந்தித்து விட்டார். அதன் பிறகும் ஏன் செங்கோட்டையன் அவர்களை வைத்து இந்த ஒரு நாடகத்தை பிஜேபி நடத்தி கொண்டிருக்கிறது என்கிற கேள்வி எல்லோருக்கும் இருக்கிறது. உள்துறை அமைச்சரை சந்தித்து விட்டு வந்த பிறகும் முன்னாள் அதிமுக முக்கிய பிரமுகர் திருநெல்வேலியில் மரணம் அடைந்த போது அங்கு போய்விட்டு வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்தை எக்காரணம் கொண்டு கட்சியில் சேர்க்க முடியாது என்று செய்தியாளர்களிடம் சொன்னார். இதுதான் முக்கியமான சிக்கலாக சொல்லப்படுகிறது. அதாவது டெல்லியில் ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன் அனைவரையும் ஒருங்கிணைத்து சென்று ஒருங்கிணைந்த அதிமுகவோடு பாஜக கூட்டணி என்றுதான் பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அங்கு தலையாட்டி விட்டு இங்கு ஓபிஎஸ்ஐ சேர்க்க மாட்டேன் என்று இவர் பிடிவாதமாக சொன்னதால் தான் இந்த செங்கோட்டையனை வைத்து இந்த மிரட்டல் நடந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பாஜகவிடம் போனால் நிச்சயம் ஒருங்கிணைந்த அதிமுக என்பதில் தான் அவர்கள் உறுதியாக இருப்பார்கள். அதை ஏற்கவே முடியாது என்கிற எடப்பாடி பழனிசாமி எப்படி அதை தாண்டி பாஜக தலைமையை சந்திக்க ஒப்புக்கொண்டார், உள்துறை அமைச்சரை சந்தித்து பேசிவிட்டு வந்தார் என்கிற கேள்விக்கு பலருக்கும் விடை அதிகாரப்பூர்வமாக தெரியவில்லை. ஆனால் ஈரோட்டில் நடந்த ஒரு அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சோதனை விசாரணையில் கட்டிட கான்ட்ராக்டர் ராமலிங்கம் அவர்கள் வீட்டில் நடந்த சோதனையில் சிக்கிய ஆவணங்களின்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பெரும் சிக்கலில் சிக்கிக்கொண்டார். அதிலிருந்து அவர் மீண்டு வருவதற்காக பாஜகவுடன் இணங்கி போகிறார் என்றுதான் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இது தவிர இன்னும் பல கதைகள் அரசியல் வட்டாரங்களில் உலவிக் கொண்டிருக்கின்றன. அவற்றில் முக்கியமான ஒரு தகவல் இப்பொழுது உயர்மட்ட அரசியல் வட்டாரங்களில் கிசுகிசுப்பாக பேசிக் கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன். இதனுடைய உண்மைத்தன்மைக்கு எல்லாம் சம்பந்தப்பட்டவர்கள் தான் பொறுப்பு. இப்பொழுது உலவும் தகவலை மட்டும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அந்த தகவல் என்னவென்றால், அந்த ஈரோடு கட்டிட கான்ட்ராக்டர் வீட்டில் நடந்த சோதனையில் சிக்கிய ஆவணங்களின்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மகன் மிதுன் அவர்களும் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய மகன் ஆகிய இருவரும் இணைந்து ஒரு விமானம் வாங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த விமானம் வாங்கியதில் அந்நிய செலாவணியில் மீறல்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த வழக்கில், இந்த விஷயத்தில் நேரடியாக, அதாவது எந்த வகையிலும் வழக்கு என்று பதிந்தால் இவர்கள் தப்பிக்கவே முடியாது, நேரடியாக மாட்டிக்கொள்வார்கள் என்கிற நிலை இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் இருவரும் மட்டுமல்ல,
அந்த இடத்தில் அந்த விமானத்தில் பங்குதாரராக எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் அவர்கள் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அது நேரடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களையே பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதுதான் இப்பொழுது உலகும் முக்கியமான தகவலாக இருக்கிறது. இந்த வழக்கை இதைத்தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் எடுத்து கூறி, இதில் வழக்கு பதிவு செய்து உங்கள் 3 பேரையும் அதில் கொண்டு வந்தால் 3வரும் உடனடியாக சிறைக்கு செல்ல நேரிடும், அவ்வளவு ஆதாரங்கள் இருக்கின்றன என்று எடுத்து காட்டியதாக சொல்கிறார்கள். அதனால்தான் அன்று அவர் உள்துறை அமைச்சரை சந்திப்புக்கு பிறகு வழியில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முகம் செழிப்பாக இல்லை, மிகவும் வாடி போயிருந்தது, இறுக்கமாகவே இருந்தார் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அதற்கும் இப்பொழுது உலவிக் கொண்டிருக்கும் இந்த தகவலுக்கும் மிக பொருத்தமாக இருக்கிறது. இப்படி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மகனும் வேலுமணி அவர்களின் மகனும் செய்த செயலால் அவர்கள் ஒரு நம்பிக்கையாகவோ அல்லது ஒரு அப்பாவுக்கும் ஒரு மதிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகவோ அவரை அந்த விமானத்தில் பங்குதாரராக சேர்க்க போய் இந்த சிக்கலில் மாட்டிக்கொண்டார்கள் என்கிறார்கள். இந்த வழக்கு பதியப்படுவதும் பதியப்படாமல் இருப்பதும் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் நடவடிக்கையின் மூலமாக தான் என்ன நடக்கும் என்பது தெரியும். அவர் அமித்ஷா சொல்வதை கேட்டுக்கொண்டால் இந்த வழக்கு பதியப்படாமல் அப்படியே காற்றோடு கரைந்து போய்விடும். இல்லை என்றால் இந்த வழக்கு பதியப்பட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சிறைக்கு செல்வார் என்பதுதான் இப்பொழுது அதிமுகவின் உயர் மட்டத்தினரிடையே உலவும் ரகசிய தகவலாக இருக்கிறது. இவ்வளவு சொன்னதுக்கு பிறகும் ஓபிஎஸ்ஐ சேர்க்க மாட்டேன் என்று அவர் பிடிவாதம் பிடிப்பது எதனால்? அப்படி சொல்லும்போது இயல்பா நமக்கு சிக்கல் வரும், சிறைக்கு போக நேரிடும், எதிர்காலமே கேள்விக்குறி ஆகிவிடும் என்று தெரியாமலா அவர் மீண்டும் ஓபிஎஸ்ஐ சேர்க்க மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறார் என்கிற கேள்வியும் எழும். அதற்கும் என்ன சொல்கிறார்கள் என்றால், நான் இவ்வளவு தூரம் இறங்கி வந்துவிட்டேன், சசிகலா அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் சேர்த்துக் கொள்ளலாம் என்கிற அளவுக்கு வந்துவிட்டேன். ஆனால் இந்த 4 ஆண்டு கால ஆட்சியிலும் அதற்கு பிறகான காலகட்டங்களிலும் ஓபிஎஸ் அவர்களால் நான் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்டவரை மட்டும் என்னால் இணைத்துக் கொள்ள முடியாது. அப்படி அவரோடு இணைந்து செயல்படுவது என்பது மிகவும் நான் ரொம்ப தரக்குறைவாக கருதுகிறேன். அதனால் இந்த இடத்தில் நீங்கள் எனக்கு விட்டு தர வேண்டும் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமியின் கோரிக்கையாக இருக்கிறது. இதை அமித்ஷா உள்ளிட்டோர் ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்பது போக போகத்தான் தெரியும். அதேபோல் எடப்பாடி பழனிசாமி வைத்த ஒரு கோரிக்கையை பாஜகவும் ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையை மாற்றுவதற்கு அவர்களும் ஒத்துக்கொண்டு விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த அறிவிப்பும் விரைவில் வரும் என்கிறார்கள். இவ்வளவு சுமூகமாக போய்கொண்டிருக்கும் போது இடையில் செங்கோட்டையனை அழைத்து பேசி அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார்கள் என்றெல்லாம் செய்திகள் வருவதில் தான் இந்த குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த குழப்பத்துக்கும் இதுதான் காரணம். சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோரை சேர்ப்பதில் ஒப்புக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ்ஐ மட்டும் சேர்க்க மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறாராம். அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் ஓபிஎஸ்ஐ மட்டும் விட்டால் அவர் மீண்டும் ஏற்கனவே தர்ம யுத்தம் நடத்தி ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தினார். மீண்டும் அவர் தொடர்ந்து அந்த ஒரு எதிர்ப்பு குரல்களை எழுப்பிக் கொண்டே இருப்பார். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் மிகவும் இணக்கமாக இருந்தவர். ஜெயலலிதா உயிரோடு இருந்த போதே பாஜகவின் கையாளாக செயல்பட்டவர் என்றெல்லாம் அவர் மீது குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒருவரை டக்கென கலட்டி விட முடியாது என்பது பாஜகவின் தர்ம சங்கடமாக இருக்கிறது. இந்த இடியாப்ப சிக்கலால் தான் இப்பொழுது நடக்கும் குழப்பங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு விரைவில் தீர்வு காணப்படும். எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டணிக்கு இணங்கி போவார், அனைவரும் ஒருங்கிணைவார்கள், எல்லாம் சுமூகமாக நடக்கும். அதற்குள் முடிந்தவரை போராடி பார்ப்பது என்கிற இடத்தில் தான் இப்பொழுது இந்த சிக்கல் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஒரு விமானத்தில் ஒரு ஏழை விவசாயியின் மகனாக பிறந்து விமானத்தில் பறக்க ஆசைப்படலாம், விமானத்தையே வாங்க ஆசைப்பட்டால் இப்படித்தான் ஆகும் என்று சிலர் கேலியாகவும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எது எப்படியோ இன்னமும் இந்த சண்டை முடிவுக்கு வரவில்லை, இழுத்து கொண்டுதான் இருக்கிறது. எடப்பாடி என்ன முடிவெடுப்பார் என்று தெரியாமல் இவ்வளவு மிரட்டல் விடுத்ததற்கு பிறகும் ஓபிஎஸ்ஐ சேர்க்க மாட்டேன் என்று அவர் பிடிவாதம் பிடிப்பதால் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் தான் பொதுமக்கள், அதிமுகவினர் மட்டுமல்ல பாஜகவினரும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கப் போகிறது என்பதை போக போக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.